இன்று தமிழகத்தில் உள்ள பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் மூடி மறைத்து விட்டு அண்ணன் ஸ்டாலின் ஏதோ நல்லாட்சி நடத்துவதை போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். தமிழ் தமிழ் என்று சொல்கிறார்கள், தமிழுக்காக நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். இன்று தேசிய கவி பாரதியாரின் இல்லம் தூத்துக்குடியில் சிதைந்து போய் இருக்கிறது. இதை சரி செய்வதற்கு உங்களுக்கு மனமில்லை, அதை உடனே சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். செய்கிறோம் என்று சொல்லி அதை செய்யாமல் இருக்கிறீர்கள். ஆக தமிழுக்காக இவர்கள் பேசுவது அத்தனையும் நாடகம்தான். தமிழை காப்பதற்கோ தமிழ் மொழியை காப்பாற்றியவர்களை காப்பதற்கோ இவர்கள் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்பதற்கு பாரதியாரின் சிதைந்த வீடே ஒரு உதாரணம். அதே போல மாணவ மாணவிகள் மீதும் இவர்களுக்கு அக்கறையே இல்லை. ஏனென்றால் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியின் மாணவிகள் விடுதியில் எவ்வளவு குறைபாடுகள் இருக்கிறது என்பதற்கு வீதிக்கு வந்து போராட வேண்டிய காலகட்டம் இன்று ஸ்டாலின் அரசிற்கு வந்து திராவிட மாடல் விடுதியில் பிரச்சனை என்று வீதியில் போராடக்கூடிய காலம் தமிழகத்தில் இன்றும் இருக்கிறது என்றால் மிக மிக வேதனைக்குரிய ஒன்று. அதே போல ஒரு இளம் சின்ன குழந்தை அவங்க அம்மா முன்னாலே குண்டும் குழியுமாக சாலை இருந்ததனால் அந்த குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவமும் நமக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. ஸ்டாலின் இதை போல முந்தைய ஆட்சியில சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிதாக ஊதி பெரிதாக்கி கொண்டிருந்தார்கள். பெரிய பெரிய விஷயங்களை கூட மறைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எனது கண்டனத்தை நான் வன்மையாக பதிவு செய்கிறேன். அதனால மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போடுவது, பொதுமக்களின் கூட்டம் போடுவது, ரோட் ஷோ நடத்துவது, இப்படி விளம்பரம் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசில் ஆட்சியில். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இதுல அண்ணன் செல்வ பெருந்தகை வேற போய் எல்லா கூட்டணி குழப்பத்திற்கும் காரணம் பாஜக என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி வருகிறார். முதல்ல உங்க கூட்டணி ஒழுங்கா ஒற்றுமையா இருக்குதான்னு நீங்க பாத்துக்கோங்க. உங்களை அடகு வைத்து விட்டு எல்லாரும் சொல்றாங்க, அதாவது இன்னைக்கு நான் கேட்டேன், அவசர நிலை கொண்டு வந்தவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் என்றால் இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டாராம், அதனால இவங்க வந்து கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்று முரசொலியில் கட்டுரை. ஆக எவ்வளவு மாபெரிய தவறை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டுட்டோம், அதனால் நாங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் எவ்வளவு அடிமைத்தனத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள். இன்று கச்சத்தீவா இருக்கட்டும், இலங்கை பிரச்சனையா இருக்கட்டும், இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு காரணம் காங்கிரஸ் திமுக அரசின் கூட்டணி ஆட்சியின் போது அவர்கள் எதையுமே தமிழகத்தின் மீது அக்கறை செலுத்தவில்லை என்பதைத்தான் நான் இங்கே பதிவு செய்கிறேன். தமிழ்நாட்டு மக்களிடையே மதவாத பிரிவினை உருவாக்க நினைப்பவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகிறவர்களுக்கும் இடமில்லைன்னு சொல்லிட்டு ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுக்கப்படுவதாக முதல்வர் சொல்லியிருக்காரு. நீங்க ஓரணியில் தமிழ்நாடு இருக்கட்டும், மக்கள் பேரணியில் நின்று உங்களை தோற்கடிப்பார்கள். ஏன்னா மக்கள் இப்போ யார் யாரெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார், நான் ஏற்கனவே சொன்னேன், ஆர்ப்பாட்டமா தமிழக அரசு நடக்குதா இல்ல ஆர்ப்பாட்டத்தினால தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்று. அதனால இப்போ பிரிப்பதறி யார் என்று நான் திருப்பி கேட்கிறேன். முதலமைச்சர் ஏன் இந்துக்களை வேறுபடுத்தி பார்க்கிறார்? ஏன் இந்துக்களுக்கு அவர் வாழ்த்து சொல்வது இல்லை? ஆக வேறுபடுத்தி பார்ப்பது நீங்கள் தானே தவிர நாங்கள் இல்லை என்பதை நாங்கள் மறுபடியும் பதிவு செய்கிறோம். நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வை சொல்றேன். தூத்துக்குடியில நானும் கனிமொழியும் போட்டி போட்டோம். அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் ட்விட்டர் ஐடென்டிட்டியா பெரியாரை வச்சிருந்தாங்க. சரியா தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னால் அதை பணமரமா மாத்தினாங்க. இல்லையா அவங்கள அவங்ககிட்ட கேளுங்க. ஆக பெரியார் அவங்க தேர்தலே விலை போக மாட்டாரு, அதுக்கு வழி செய்ய மாட்டாரு, அவர் உதவி செய்ய மாட்டாருன்னு பணமரத்தை வச்சவங்க அவங்க. அதனால தனக்கு எப்பொழுதெல்லாம் வேண்டுமோ அப்பொழுது அதை கொள்கையை மாற்றிக்கொள்பவர்கள் இவர்கள். அதனால மக்களுக்கு அவர்கள் பதில் சொல்லட்டும். இன்னும் நான் கேட்கிறேன், கோயில்களுக்கு முன்னால் பெரியார் சிலையை வைத்துக்கொண்டு கடவுளை நம்புகிறவர்கள் முட்டாள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை இவர்கள் உறக்க சொல்ல முடியுமா? சொன்னால் தமிழகத்தில் வாக்குகள் வாங்க முடியுமா என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல, பாலியல் தொல்லைகள் எங்கே நடந்தாலும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது, திருப்பூர்ல பள்ளி பக்கத்துல உட்கார்ந்து குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதை ஒரு ஆசிரியர் கொண்டு தட்டி கேட்டிருக்கிறார். அவரை எரிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆக பொது இடங்கள்ல உட்கார்ந்து பள்ளிக்கு பக்கத்துல கூட மது அருந்த முடியும் என்பதை முதலமைச்சர் என்ன பதில் சொல்கிறார்? போதையின் பாதையை
பள்ளிக்கு அருகிலேயே கொண்டு சென்று விட்டார். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.